எல்லாருக்கும் வணக்கம். 1 year ஆஃப் ஜெயிலர் ஷோகேஸ் டே. பொதுவாக வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா 1 year ஆஃப் திஸ் மூவி தட் மூவின்னு போடுவாங்க. பட் நாங்கள் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாமே டெய்லர் லான்ச் ஆன டேக்கே பார்த்தீங்கன்னா 1 year ஆஃப் திஸ் டெய்லர் அப்படின்னு போடுவோம். ஏன்னா ஜெயிலர் டெய்லர் வந்து கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாத ஒரு டெய்லர்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னால் ரிலீஸ் ஆன அஃப்கோர்ஸ் அண்ணாத்த பெருசாக போல் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் தலைவர் பிளட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க. சரி என்னப்பா அது ஒரு கம்பேக்குன்னு தலைவருக்கு எதுவுமே கிடையாது. அவர் எப்பவுமே ஃப்ரண்ட்டில் தான் இருக்கார். பட் ஸ்டில் ஒரு ப்ராப்பர் தாறுமாறான ஹிட்டு கிடைக்கணுமே. ஜெயிலர் என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும், ஏன்னா நெல்சன் இயக்கம் அப்படின்னு கேள்விப்பட்டவுடனே ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் பேசுகிறதா இருந்தால் எனக்கு தெரிந்த நிறையா ரஜினி ரசிகர்களுக்கு வந்து அது அப்போ பிடிக்கல. ஏன் நெல்சன் வேறு யாராவது பண்ணலாமே, நெல்சன் ரொம்ப காமெடி பண்ணிடுவார், தலைவருடைய ஒரு அந்த ஸ்டார்டமை வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நிறையா கேள்விகள். பட் ஃபஸ்ட் லுக் போஸ்ட் வரும்போதே அதை அவர் உடைச்சிட்டார். சூப்பராக இருந்துச்சு, வேறு மாதிரி புதுசாக இருந்துச்சு. அந்த முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரொம்ப சூப்பர். பட் ஃபஸ்ட் லுக் போஸ்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கிரிப் வந்துச்சு. ஓகே நல்லா தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டீசர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, டீசர் கிளிம்ஸ் காட்டும் போதும் ஒரு சின்ன ஒரு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்பா ஓகேப்பா படம் கன்ஃபார்ம் ஹிட் அப்படின்னு தோணுச்சுல்ல. ஸோ அதனால தான் அந்த டே ரொம்ப முக்கியம். August 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லர். பட் அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கியான ட்ரெய்லர்னு சொல்லலாம். ஜெயிலர் படத்தினுடைய கதையை கணிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நெல்சன் வந்து கொஞ்சம் நம்ம ஏமாத்துற மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணியிருப்பார். இவர் சில சமயம் பூனை மாதிரி இருப்பார், திடீர்னு பார்த்தீங்கன்னா புலி மாதிரி பாய்வார்னு சொல்லிட்டு கதையில் வேறு ஏதோ ஒரு சீக்வன்ஸில் காமெடி சீக்வன்ஸில் வர்றதை வந்து மொத்த கான்செப்ட் மாதிரி நம்ம கொடுத்தாரு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருந்தார். அது குட், ஆக்சுவலி நல்லது தான். அது வந்து நெல்சனுடைய டச். ஏன்னா படம் பார்க்க வரவங்களை வந்து ஒரு மாதிரி மூட் செட் பண்ணி அனுப்பணும்ல. நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து வராதீங்கன்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு அண்டர் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். பட் பெஸ்ட் ட்ரெய்லர், ஏன்னா விஷுவலாக இருக்கட்டும், நிறையா கேரக்டருடைய இன்ட்ரோஸ், முக்கியமாக அனியோட மியூசிக் தாறுமாறாக இருந்துச்சு. ஜெயிலர் 2 படத்தினுடைய அறிவிப்பு எப்போ வரும்? எனி டைம், எப்போ வேணால் வரலாம். ரெடியாக இருக்காங்க. டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், வேறு லெவலுங்க. கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு நடிகர் 73 வயசில் 3 படங்கள், ஒரு படம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, இன்னொரு படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா வேறு மாதிரி பற்றிக்கும். வெயிட் பண்ணலாம், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒர்க்கு வெயிட் பண்ணலாம். வேட்டையன் திரைப்படத்துக்கான அப்டேட்டும் அடுத்து வரணும். லைக்கா நிறுவனம் தயவு செஞ்சு ஒரு ப்ராப்பரான ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக தலை படத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஏகே படத்துக்கு தான் அப்டேட் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் படத்துக்கும் கேட்க வச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி நம்ம டேட் சொல்லுங்கன்னு புலம்பிகிட்டு இருக்கும்போது துஷாரா அவங்களுடைய சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து நமக்குலாம் ஹாப்பி. ஏன்னா அவங்க போட்டிருந்தாங்க டப்பிங் டேன்னு போட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் வேட்டையன் படத்துக்கு அவங்க டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் டப்பிங் ஒர்க் போயிட்டுருக்கு, தலைவர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கு. சரிப்பா படத்தை முடிக்க போகிறாங்க, டெஃபினட்டாக இப்போ தீபாவளிக்கோ இல்லை அக்டோபர் அவங்க சொன்ன மாதிரி வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் அவர் சோஷியல் மீடியாவில் ஷூட்டிங் டேன்னு போட்டிருக்காரு. அப்போ இன்னும் படம் முடியலையா, எப்பப்போ முடிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து பேட்ச் ஒர்க் தான் போயிருக்காங்க, பேட்ச் ஒர்க் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் மெயின் டாக்கி போர்ஷன்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் டாக்கி போர்ஷன் முடித்தா தான் டப்பிங் போக முடியும். ஸோ பேட்ச் ஒர்க் அது நடக்கும். ரொம்ப பெரிய படம். ஸோ இந்த படத்தினுடைய என்ன சொல்கிறது, நிறையா விஷயங்கள் வந்து தான் வெல் ரிசர்ச்டு ஸ்கிரிப்ட். அந்த மாதிரி சோஷியல் அவேர்னஸ்ன்னு சொல்லிட முடியாது, ஒரு கண்டென்ட்டே வெல் ரிசர்ச் கண்டென்ட். ஸோ கண்டென்ட் நல்லா அமைஞ்சு இயக்குனர், நடிகர்கள், தலைவர் படம் அப்படிங்கிறது அமைகிறது கஷ்டம் இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம். டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி அக்டோபர் படம் வருது, வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தோம். நித்திலன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மகாராஜா திரைப்படத்தினுடைய இயக்குனர் 2வது படத்துலேயே ஒரு 100 கோடி அடிச்சிட்டாரு. ஒரு பெரிய கம்பேக் விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த படத்தினுடைய இயக்குனர் நித்திலனை தலைவர் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. பொதுவாகவே நல்ல படங்கள் கொடுக்குற அந்த இயக்குனராக இருக்கட்டும், டீமாக இருக்கட்டும், தலைவர் நேரில் கூப்பிட்டு பாராட்டுவார். ஸோ நித்திலனை இன்னும் பார்க்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ரீசெண்ட் டைமில் அவர் பார்த்துருக்காரு. அதை நித்திலன் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தார். அவர் போட்டிருந்த போஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து தலைவரை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருப்பார். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக போட்டிருந்தார், ட்வீட் பண்ணியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு பர்சனல் ஆசை என்னென்னா, நித்திலன் மாதிரி ஒரு இயக்குனரோட தலைவர் ஒர்க் பண்ணணும். ஏன்னா பிரம்மாண்டமான படங்கள் பண்ணியாச்சு, தலைவர் தொடாத உயரம் இல்லை, பண்ணாத கதாபாத்திரங்கள் இல்லை. பட் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்,
ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி படங்கள் வந்து தலைவர் அவ்வளோ டச் பண்ணல. மேக்ஸிமம் ஒவ்வொரு கதாபாத்திரங்களை வச்சு தான் கதை எழுத முடியும். அப்படி வந்த படங்கள்லாம் ஹிட்டும் ஆகும். அப்புறம் விளையாட விடணும், அப்போ தான் படம் ஜெயிக்கும். இதை நெல்சன் கூட சொன்னார், நாங்கள் அவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம், பட் கிளைமேக்ஸில் அந்த சிகரெட் போடுற அந்த சுருட்டு போகிற இடத்துல மட்டும் அவர் அப்படி ஃப்ரீயாக விட்டோம், அது தனியாக தெரியும் அப்படின்னா. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் லைக் 1000 ஜென்மங்கள் மாதிரி ஒரு படம். தலைவர் ஆரம்ப காலத்தில் வந்த படம். இன்ஃபேக்ட் 1000 ஜென்மங்கள் கதையை தான் அதை தழுவி தான் அரண்மனை பாகம் ஃபஸ்ட் பார்ட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பார்ட் கிட்டத்தட்ட 1000 ஜென்மங்கள் கதை தான் நினைக்கிறேன். எஸ். ஸோ நான் என்ன சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு கதை. சந்திரமுகி த்ரில்லராக இருந்தாலும் ஓகே, அது ஒரு காமெடி த்ரில்லர் கேட்வே ஓப்பன் பண்ணி விட்டுருன்னு சொல்லலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர் மகாராஜா படம் மாதிரி அந்த அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னில் தலைவர் பண்ணலை. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வேட்டையின் ஒரு மாதிரியான கதை, அதுக்கப்புறம் கூலி கேட்கவே வேணாம், பக்கா மாஸ் வில்லனிசம் அதிகமாக உள்ள ஒரு படம். அடுத்து ஜெயிலர் 2 ஆல்ரெடி ஒரு பெரிய பிராண்டுக்கான பார்ட் 2. ஸோ இதெல்லாம் தாண்டி அடுத்த படம் வந்து ஓகே மாரி செல்வராஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பட் மகாராஜா அந்த பேட்டர்னில் தலைவர் படம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பேக் டு வேட்டையன் திரைப்படம் வந்து எனக்கு தெரிந்து நான் கெஸ் பண்ணுறது தீபாவளிக்கு கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அமரன் திரைப்படம் அப்போ 2 படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா ரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வேட்டையன் வந்து தீபாவளிக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அமரன் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் தள்ளி போகும். 2 படங்கள் ஒன்றா வருது, தப்பே இல்லைங்க, அது நல்லது தான். 2 படங்களுமே ஹிட் ஆகும். 2 படங்களுடைய ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா மாற்றி சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும், ஃபைட் பண்ணாமல். அது தலைவர் மற்றும் எஸ்கே விஷயத்தில் நடக்கும். ஆனால் அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை வேட்டையன் வந்தால். ஏன்னா அமரன் திரைப்படம் எஸ்கேவோட கரியரில் ஒன் ஆஃப் தி ஹை பட்ஜெட் ஃபிலிம். அவங்களும் சோலோ ரிலீஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு முன்னால் ரிலீஸ் ஆன அயலான் திரைப்படம் பெருசாக போல எதிர்பார்த்த வெற்றி அடையலை, பட் தப்பிச்சிட்டாங்க. ஓகே, அதை பற்றி பேசணும். நம்ம அமரன் திரைப்படத்தை பற்றி பேசுவோம். ஸோ ஒரு பெரிய கம்பேக்காக எஸ்கே வெயிட் பண்ணிருக்காப்புல. அவருக்கு தெலுங்கு மார்க்கெட்லேயும் ஒரு டீசெண்டான மார்க்கெட் இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் சோலோவை ரிலீஸ் பண்ண தான் நினைப்பாங்க, பார்க்கலாம் எனிவேஸ். ஆனால் நான் கெஸ் பண்ணுறது வேட்டையன் தீபாவளிக்கு வரும் அப்படி அனௌன்ஸ் பண்ண பட்சத்தில் அமரன் திரைப்படத்தின் ரிலீஸ் தள்ளி போகும். லெட்ஸ் வெயிட்.